எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை மேல உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அப்பனே ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. கருத்தோடு சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. கரங்களை மேல தட்டி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே சொல்லுவோம். ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் அவர் எனக்கு பலனை தந்தார். இயேசு ராஜாவே என் பலனாய் மாறினார். எனக்கு ஒரு குறைவும் இல்லை. ஓய்ந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. சொல்லும் எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. சொல்லுவோம். இயேசு ராஜா என் பலனாய், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாய், எதற்கும் பயமில்லை. சேர்ந்து கைய மேல தட்டி ஆராதனை உமக்கே. ஆவியோடும் நான் பாடுவேன், கருத்தோடும் நான் பாடுவேன். நம்பிக்கையோடு பாடுங்கள், நல்ல விசுவாசத்தோடு ஆண்டவரை புகழ்த்தி. ஆராதனை இயேசுவே, அசைவாடுகிற ஆவியானவர். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. சொல்லும் ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை
ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். மூன்றாவது சரணம் மிக அழகான சரணம். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே உம்மை துதித்திடுவேன். ஆமேன் சொல்லுவோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு நிறைய நன்மைகளை செய்து இந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை உட்கார வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவர் நமக்கு, ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு வீட்டிலேருந்து வரும்போது கூட நீங்கள் நினைத்து கொண்டு வந்திருக்கலாம், என்ன கிடைச்சிருச்சு எனக்கு, என்ன எனக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, இருக்கிறதை இல்லாததை நாம் நினைக்கிறதுனாலே தான் சிலது இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு நிறைய கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதெல்லாம் ஒன்னொன்னா சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்னா உண்மையிலே நாட்களும் நிமிடங்களும் போதவே போதாது. உங்களுடைய கண்கள் எப்பொழுதும் இல்லாததை மட்டும்தான் பார்க்குது. அதனாலதான் உங்களுக்கு இல்லாதது ரொம்ப பெருசா தெரியுது. ஆனா இருக்கிறதை நீங்கள் பாருங்கள், கர்த்தர் கொடுத்ததை நீங்கள் பாருங்கள். உண்மையா அதை பார்க்கும்போது நம்மளால நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில இல்லாத ஒன்றை ரொம்ப நினைக்கிறத குறைச்சுக்குங்க, விட்டுருங்க. அதை நீங்க இல்லாததை பார்க்க வேண்டாம், இருக்கிறத பாருங்க, இருக்கிறதை பாரு. அதான் ஆண்டவருடைய மனுஷனிடத்துல அந்த அம்மா வரும்போது கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, உன்னிடத்தில் என்ன இருக்கு, இல்லாததை குறித்து நீ என்னை பேச வேணாம், என்ன இருக்குது. அப்ப அவ சொல்றா, கொஞ்சம் எண்ணெய் இருக்குல்ல, கொஞ்சம் எண்ணெய் இருக்குல்ல, இன்னும் அந்த மாவு இருக்கும்போது உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, கொஞ்சம் மாவு இருக்குல்ல, கொஞ்சம் மாவாவது இருக்குல்ல. அப்ப ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த காலை வேளையில தான் சொல்றாரு, இல்லாததையே பார்த்து நீ பழகிட்ட, இல்ல இருக்கதை பாரு, எனக்கு நீ நன்றி சொல்லுகிறவர்களாய் மாறுவீர்கள். ஆமேன் சொல்லுவோம். அருமையான பாஸ்டர் ஒய் வெஸ்லி அவர்கள் ஜெபிக்கிற ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எப்பவுமே அவங்களுடைய ஜெபத்தை நான் ரொம்ப ரசிப்பேன். சில நேரங்களில் அவர்கள் ஜெபிக்கும் போது நான் கண்ணை திறந்து பார்த்துட்டு தான் இருப்பேன். அவங்க ஜெபத்தில் கண்ணை மூடினதே இல்லை. அந்த ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே அவங்க பேசும்போது அந்த வார்த்தைகளை சொல்லி அந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும். அப்போ ஒரு விஷயம் அவர்கள் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்திற்கு அழைக்கப்பட்ட போது அந்த பாஸ்டர் சொன்னாராமா, இங்கே ஒரு பெரிய ஒரு நல்ல நிலைமை உள்ள ஒரு பெரிய பணக்காரருடைய வீட்டிற்கு நம்ம ஜெபிக்கிறதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே ஐயாவும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போனால் ஒரு பெரிய பங்களா, காரெல்லாம் நின்று கொண்டு இருக்கிறது. உள்ள இவர் கடந்து போனால் ஒருத்தர் கோட் ஷூட் போட்டு அங்கே நின்றுட்டு இருக்கிறாராம். உடனே இவரை பார்த்த உடனே அவர்கள் வரவேற்றார்கள். உடனே இவர் ஜெபிக்கலாமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஜெபம் பண்ணும் போது அவர் கண்ணை மூடிகி அவர் சொல்லி ஜெபம் பண்ணாராமா, ஆண்டவரே இந்த மனுஷனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஒண்ணுமே இல்லாத அந்த மனுஷனை இவ்வளோ தூரம் நீங்க ஆசீர்வச்சிட்டீங்க. இவர் ஒருவேளை கையெடுக்கலைன்னா கூட இவரை பார்த்து கையெடுக்கிறதுக்கு நிறைய பேரை நீங்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி முடிச்சிட்டாராம். முடிச்சா அந்த பெரிய பணக்காரருடைய கண்ணெல்லாம் அப்படியே கலங்கி இருக்கிறது. ஐயா, உங்கள்கிட்ட நான் ஒன்று பேசணும் அப்படின்னு சொன்னாராமா. சொல்லுங்க அப்படின்னாரா. இல்லை, ஒவ்வொரு நாளும் எனக்கு கை இல்லாததை நினைச்சு நான் கஷ்டப்பட்டுட்டே இருப்பேன். சே, கடவுள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு, காரை கொடுத்துட்டாரு, மங்களா கொடுத்துட்டாரு, இதை கொடுத்துட்டாரு, ஒரு கையை கொடுக்கலையே. அவருக்கு என்ன பிரச்சனையாமா, இந்த கை மட்டும், வலது கை மட்டும் ஒரு சூம்பின கையாமா. இந்த கை சின்ன கை. இவர் ஒரு கையை, ரெண்டு கையும் இப்படி பாக்கெட்டுக்குள்ள அந்த கோட்டில் விட்டுருந்ததுனால இவருக்கு கை இல்லாதது பாஸ்டர் பார்க்கல. அவருக்கு கை இல்லாதெல்லாம் தெரியாது. அவர் காமிச்சாராமா, எனக்கு கை இல்லை, என் வாழ்க்கையிலே டெய்லி நான் மனசுல கஷ்டப்படுறது எனக்கு இந்த கை இல்லைன்னு தான் நான் கஷ்டப்படுவேன். ஆனா இன்னைக்கு கூட நீங்க வர்றதுக்கு முன்னாடி அப்படிதான் நினைச்சேன், நமக்கு கை இல்லையே அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஆண்டவர் உங்க மூலமா என்ன ரொம்ப என்கிட்ட பேசினாரு, உனக்கு கை இல்லைன்னாலும் உன்னை பார்த்து நிறைய பேர் கையெடுக்கிற அளவுக்கு நான் வச்சிருக்கிறேனேன்னு சொன்னாரு. இனி எனக்கு கை இல்லாததை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன் பாஸ்டர், எனக்கு கை இல்லைன்னாலும் ஆண்டவர் என்னை பார்த்து கையெடுக்கிறதுக்கு நிறைய பேரை வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னாராம். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறத நீங்க நினைக்கிற வரைக்கும் உங்களுக்கு கொடுக்காததை குறித்து கவலை வரவே வராதுங்க, கவலை வரவே வராது. இந்த பாட்டை நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, உங்களை அறியாமலே நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்க. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. எனக்கு அது கிடைக்கலன்னு எதிர்பார்க்கிறேனே தவிர ஆண்டவர் எனக்கு நிறைய கொடுத்திருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க?
அந்த உணர்வோட எத்தனை பேர் பாட போறீங்க? ஹல்லேலூயா. இன்று கூட இந்த காலை வேளையில இந்த இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் பலர் ஒருவேளை மனசுக்குள்ள அப்படிதான் நினைச்சிட்டு வந்திருக்கலாம். ஆண்டவர் இதனை கொடுக்கலையே, ஆண்டவர் இதனை கொடுக்கலையே, ஆண்டவர் இதை கொடுத்துருந்தா எனக்கு நான் எப்படி எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், நான் எவ்வளவு சந்தோஷத்தோடு இந்த இடத்துல வந்திருப்பேன், எவ்வளவு சந்தோஷத்தோடு இந்த இடத்துல நான் ஆராதிச்சிருப்பேன். இதெல்லாம் கொடுத்தவங்க தானே நிறைய பேர் இந்த இடத்துல வந்திருக்காங்க. நினைக்காதீங்க, ஆண்டவரே நீர் கொடுத்தது நிறைய எனக்கு இருக்கு ஆண்டவரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த பாட்டை நம்ம இன்னொரு விஷயம் கூட சேர்ந்து எல்லாரும் நம்பிக்கையோடு கூட உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன் சத்தமாய். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் அந்த வார்த்தை உள்ளத்துல இருந்து வரணும். ஓ ராஜா நீ செய்த நன்மைகள் எண்ணியே துதித்திடுவே, ராஜா நீ செய்த நன்மைகள் எண்ணியே துதித்திடுவே. கரங்கள மேலது ஆராதனை உமக்கே, பரிசுத்த வேதாகமத்தை குறித்து சொல்லுகிறது, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். ஆண்டவரிடத்துல குஷ்டரோகிகள் சுகப்படுத்தி கொண்டு போகிறாரு. அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் வர்றாங்க பாருங்களேன், ஆண்டவர் சொல்றாரு, நன்றி சொல்றதுக்கு நீ ஒருத்தன் தான் வந்தியா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா ஆண்டவரை, வேற யாரையும் காணோம், எல்லாரும் போயிட்டாங்க, நான் மட்டும்தான் அப்படின்னு. நீங்களும் கூட எத்தனையோ பேரை கூட்டு வந்திருப்பீங்க. பாத்தீங்க அப்படின்னா அந்த அற்புதம் நடக்கிற வரைக்கும் சர்ச்சுக்கு வருவாங்க, அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. நான் சொல்றேன், அவர்களுக்கு இந்த உலகத்துல பலன் அடைந்து தீர்ந்தது. இந்த உலகத்துல ஆண்டவர் அவங்களுக்கு நல்லது செஞ்சிருக்கிறாரு. ஆனா நன்றி சொல்ல வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஸ்பெஷல் கிடைக்கப்படுகிறது. அவரோடு கூட அமர செய்து ராஜ்யத்தை நமக்காக, அவர் எப்பொழுதும் நம்மோடு பேசுகிறவராக, அவருடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் தந்திருக்கிறார். அப்ப நம்ம தான் அவர்களோட உயர்ந்தவர்களா இருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்கள். நான் ஆண்டவரே நன்மையை வாங்கிட்டு நான் மறுதலித்து போற கூட்டம் இல்லப்பா, நான் நன்மையை வாங்கி உமக்காக சாட்சியாய் நிற்கிற பிள்ளை. ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் பாட போறோம்? அந்த என் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயம் இல்லையே. ஒரு விசை கூட பாடுவோம். ஹல்லேலூயா. கரங்களை எல்லாரும் உற்சாகமாய் தட்டி எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. சொல்லுவோம், இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. பலத்தோடு எதற்கும் பயம் இல்லை. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அம்மா ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஒரு சரணம் கூட, எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த, ராஜா நீ செய்த எண்ணிய துதி
எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா நீரன் பலனாய் மாறினப்பா, பயம் இல்லையே. இயேசு ராஜா பயம் இல்லையே. சொல்லும் ஆராதனை ஆராதனை முழு பலத்தோடு கர்த்தர் மகிமைப்படுகிறார் அந்த ஆராதனை. ஓ ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நம்முடைய ஆண்டவர் நமக்கு அநேக நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆமென். இன்னொரு பாடலை கூட நம்ம பாட போறோம். பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள. பாரீர் அருணோதயம் போல் ஜொலித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. சொல்லுவோம் இயேசுவே லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில். ஆண்டவருடைய அழகு அப்படியே ரசித்து இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. எத்தனை பேர் வர்ணிச்சு பாரு. காட்டு மரங்களில் கீச்சிலி போ, எந்த நேசர் அதோ நிற்கிறா, நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, இன்பரசத்திலும் அதிமதுரம், நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, இன்பரசத்திலும் அதிமதுரம். கரங்களை மேல தட்டி இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. சொல்லுவோம் அவர் இடது கையின் தலைகி வலக்கரத்தாலே தாங்குகிறார், அவர் நேசத்தால் சோகமாலே என்மேல் பறந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால், அவர் நேசத்தால் சோகமாலே என்மேல் பறந்த கொடி நேசமே. சொல்லுவ இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ,
சேர்த்து பாடுவோம். என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. மணவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. மணவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரம். முழு பலத்தோடு இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000களின் இன்னொரு விஷயம் கூட கையை மேல உயர்த்தி இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000களில் சிறந்தோ, 10,000களில் சிறந்தோ. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அழகை ரசிக்கிற யாருமே அழகா இல்லாம போனதே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க அழகாகணும்னா, உங்க வாழ்க்கை அழகாகணும்னா இயேசுனுடைய அழகை ரசிக்க பழகு. ஆமேன்னு சொல்லுவோம். யாருக்காவது இந்த அனுபவம் வந்திருக்கா? அனுபவம் வந்திருக்கா? நீங்க எத்தனை பேர் அப்படின்னு தெரில. ஆனாலாம் நான் என்னுடைய வாலிப நாட்களை ரொம்ப ரசிப்பேன். அப்படின்னா ஆண்டவருடைய அழகை நினைச்சு அப்படியே அழுதுருக்கிறேன். ஒன்னா வர்ணிச்சு, ஆண்டவரே நீங்க எவ்வளோ அழகானவங்கப்பா, சே எப்படிப்பா இவ்வளோ, இப்படி உங்க ரத்தம் எவ்வளோ அழகு, உங்க சிலுவை பாடுகள் எவ்வளோ அழகு, ஒவ்வொன்னா சொல்லி சொல்லி நம்முடைய ஆண்டவருடைய அழகுக்கு மிஞ்சி இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. அவர் அழைச்ச மரம், அவர் படைச்ச மரம், கொடி, செடி, கொடிகளே நம்ம ரசிக்க ரசிக்க அப்படியே அவர் பாருங்களேன். நீங்க ஊட்டிக்கு போனீங்கன்னா அந்த பனியோட சேர்ந்தது மாதிரி அந்த தோப்புக்குள்ள போய் ஒரு ஸ்டில் ஒன்று எடுத்தீங்கன்னு வைங்களேன், நிறைய பேர் அதை வால்பேப்பர்ல வச்சு வச்சு பார்ப்பாங்க. ஆனா என்னதான் பார்த்தாலும் நம்மளை விட எதுதான் அழகு? அந்த இயற்கை, அந்த பனி மூட்டம், இதெல்லாம் பயங்கரமான அழகு. அதுதான் நமக்கு, அந்த பேக்ரவுண்டு தான் நமக்கு அழகே கொடுக்குது. அப்போ ஆண்டவர் படைச்ச அந்த பேக்ரவுண்ட்ஸே அவ்வளோ அழகா இருக்குமே, ஆனால் அவர் எவ்வளோ அழகா இருப்பாரு. ஆமேன்னு சொல்லுங்க. வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் ஒரு ஆலோசனை சொல்றேன். உங்க வாழ்க்கையில நீங்க உயரணும்னு நினைச்சீங்கன்னா இயேசுவை ரசிக்க ஆரம்பிங்க, அவருடைய அழகை ரசிக்க ஆரம்பிங்க. நான் சொல்றேன், அவருடைய அழகை ரசிச்சதுனால தாங்க நான் இன்னைக்கு வரையிலும் ஊழியத்தில் நான் நின்றுட்டு இருக்கிறேன். நான் ஊழியத்தில் நிற்கிறதற்கு, பிரசங்கம் பண்ணுவதற்கு, ஆராதனை செய்வதற்கு எல்லாத்துக்கும் காரணம் பல நாட்கள் ஆண்டவருடைய அழகை அப்படியே ரசித்து ரசித்து, உங்க அழகுல நான் மூழ்கணும் ஆண்டவரே. ஃபாதர் பிர்க்மன்ஸ் எவ்வளவு அழகா எழுதியிருக்கிறாரு, உம் அழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் செய்யணுமே. உங்க அழகை நான் ரசிக்கணும்ப்பா. நம்ம ஒன்னே ஒன்று மட்டும் செய்வோம், ஆண்டவரே உங்க அழகை நாங்க ரசிக்கிறோம். பாருங்களேன், நமக்கு ரொம்ப பிடிக்கிறவங்களுடைய அழகை தான் நம்ம ரசிக்க முடியும். சிலர் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க, ஆனா நிறைய பேர் அவங்களுக்கு ஃபேன்ஸா இருப்பாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு பிடிக்கும். இந்த பசங்க சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க, இது உலகத்தில் இருக்கிற ஒரு பாடல். அந்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டாமா, ரொம்ப அழகான பாட்டு. ஆனால் அந்த பாட்டை நிறைய பேர் அன்லைக் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா மைனஸ் அந்த லைக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவ்வளோ அழகான பாட்டலாமா, லட்சக்கணக்கான வியூவர்ஸ் அதில் இருக்காங்களாமா. ஆனால் அந்த பாட்டை நிறைய பேர் அன்லைக் பண்ணியிருக்காங்க. நல்லா இல்லை, நல்லா இல்லை, நல்லா இல்லை. ஆனால் லட்சக்கணக்கான பேர் பார்த்துருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த பாட்டு சூப்பர் பாட்டு, ஆனா அந்த பாட்டுல நடிக்கிறவரை யாருக்குமே பிடிக்காதாம். அதனால நிறைய பேர் அன்லைக் பண்ணிருக்காங்க அப்படின்னு பசங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் ஒரு பாட்டை நல்லா இருக்குன்னு சொல்லணும்னா கூட அந்த பாட்டு பாடினவர் நல்ல, ஒருத்தரை ரசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, ஒருத்தரை பிடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவருடைய அழகை அவங்க ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம யாருடைய அழகை ரசிக்கணும்னா, எனக்கு பிடிச்சவர் கர்த்தர், அவருடைய அழகை நான் ரசிக்க ஆரம்பிக்கிறேன்.
ஆமென். உங்கள்ட்ட உண்மையா கேட்குறேன், உண்மையா சொல்லுங்க. என்னைக்காவது போய் ஒரு நாள் போய் ஜெபத்தில் போய் உட்காந்துட்டு அப்படியே கண்ணை மூடி அப்படியே அவருடைய அழகை நினைச்சு அப்படியே அழுது, சரி எவ்வளோ அழகாண்டவரை நீங்க என்ன ஆண்டவரை செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு செஞ்சோம், அப்படி நான் ப்ரேயர் பண்ணியிருக்கிறேன், அப்படி நான் ஆராதிச்சிருக்கேன்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். ஓ பிரைஸ் லார்ட். அப்போ நிறைய பேர் இல்லை, நான் நினைக்கிறேன்னா அவங்க தான் வந்து உண்மையாக ஆண்டவரை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவங்க தான் ஆண்டவரை பிடிச்சவங்க. நான் சொல்கிறேன், இதை செஞ்சு பாருங்க, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். பல மணி நேரங்கள் நான் வந்து கர்த்தருடைய அழகை ரசித்திருக்கிறேன். நான் சொல்கிறேன், அலங்கோலமாக இருந்த என்னுடைய வாழ்க்கை, அசிங்கமாக இருந்த என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை அழகு இல்லைங்க, என்னுடைய வாழ்க்கை அழகு இல்லை. நான் வந்து சாணியை தலையில் சுமந்துட்டு கிட்டத்தட்ட எங்களுடைய வீட்டிற்கும் எங்கள் அப்பா வந்து வாழை வச்சிருக்க தோப்புக்கும் ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 6 கிலோமீட்டருக்கு முன்னாடி எங்கள் அப்பா வந்து இந்த மாட்டு சாணிகளை எல்லாம் போய் இது விலை பேசுவார். ஒவ்வொரு கூட்டமாக பெரிய பெரிய ஒரு குழிக்குள்ளே அந்த மாட்டு சாணிகளை எல்லாம் போட்டு போட்டு பெரியவா நிரப்பி வச்சுருப்பாங்க. அது இருக்கும் ஒரு 3 டன்னு 4 டன்னு. அதை எடுத்துகிட்டு போய் சாக்கில் சுமந்து ஒரு 6 கிலோமீட்டர் தாண்டி வாழை மரத்துக்கு போட்டோம். அந்த வாழைக்கு இந்த வாழை நல்லா வளரும். அதுக்காக எங்கள் அப்பா எங்களை தூக்கி தலை மேலே வச்சிருவார். இந்த மாட்டு சாணி வந்து எந்த மாட்டு சாணியுமே மணக்காது. மாட்டு சாணி ரொம்ப ஸ்மெல் வரும். அதுவும் போட்ட உடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப வித்தியாசமான நாத்தனா அது. நீங்கள் ஆனால் உங்களுக்கெல்லாம் நாத்தம் ரொம்ப குறைவாக தான் தெரியும். ஏன்னா இங்கே உள்ள மாடுகளெல்லாம் வெறும் பேப்பர் அல்லவா தின்னுது. அது எங்கே வெறும் பேப்பரை தின்னுட்டு தண்ணியை குடிக்கிற மாட்டுக்கு அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாட்டு சாணி அவ்வளோ நாத்தம் இருக்கும். அது வேற, இந்த மாட்டு சாணியை போடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது கட்டியாகாமல் இருக்கிறதுக்கு அந்த மாடை கட்டுற அந்த அந்த இது இருக்குல்ல, அந்த குடிசை போட்டிருப்பாங்களே மாடை கட்டுறதுக்கு, அதுலேருந்து ஒரு வாய்க்காலை எடுத்து கரெக்டாக அந்த குழிக்குள்ள விட்டுருவாங்க. இந்த மாடு வந்து யூரின் பாஸ் பண்ணுறது எல்லாம் அந்த அது வழி வந்து கரெக்டாக அந்த மாட்டு சாணி அந்த அந்த குழிக்குள்ள போகும். எங்கள் அப்பா விலை பேசுவார் பாருங்க, கஷ்டமாக இருக்கும். அந்த மாட்டு சாணியை தூக்கி தலையில் வச்சா அப்படியே ஒழுகும். ஒழுகிறது வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, அந்த மாதிரிலாம் நிறைய ஒழுகும். கண்ணுலாம் ஒழுகும், மூக்கில் ஒழுகும். அப்படியே உச்சன் தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த மாட்டு சாணியை அதோடு சேர்ந்து சுமந்து கொண்டு போகும்போது, அதுக்கப்புறம் குளிச்சு 10 டைம் சோப்பு போட்டு குளிச்சா கூட ஒரு 2 நாளுக்கு அந்த ஸ்மெல்லு நமக்கு மூக்கிலே அடிக்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி ஒரு அழகற்ற வாழ்க்கை வாழ்ந்தவன் நான். ஆனால் இன்னைக்கு நான் நம்புறேன், கர்த்தர் என்னை அழகாக்கி இருக்கிறார், கர்த்தர் அலங்கரித்திருக்கிறார், கர்த்தர் அவருடைய கனமான ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், உங்களையும் எனக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் நிறைய கொடுத்திருக்கிறார். அலங்கோலமா இருந்த வாழ்க்கையை அழகாக்குறதற்கு அவருடைய அழகை நான் ரொம்ப ரசிச்சிருக்கிறேன். நான் சொல்றேன், இந்த ஜெபத்துல யாராவது ஒருவர் அலங்கோலமான வாழ்க்கையில் இருக்கிறீங்களா? அசிங்கமாய் நாற்றம் அடிக்கிறது போல வாழ்க்கை, வெளி தோற்றத்துக்குள்ள உள்ளுக்குள்ள கூட நீங்க அப்படி இருக்கிறீங்களா? நான் சொல்றேன், அவருடைய அழகை ரசிக்க ஆரம்பிங்க. உங்க அழகை ரசிக்கிறதற்கு பல ஆயிரக்கணக்கான ஜனங்களை கர்த்தர் உண்டாக்குவார். உங்க அழகை ரசிக்கிற ஜனங்கள் எழும்புவார்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இந்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு. இன்னொரு டைம் கூட எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கரங்கள் எல்லாரும் தட்டி பாடலாம். ஓ ஹல்லேலூயா. அவர் இடதுகை என் தலைகே, வலக்கரத்தாலே தாங்குகிறார். சொல்லுங்க, அவர் இடதுகை என் தலைகே, வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவர் நேசத்தால் சோகமலே என்மேல் பறந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால்
பதினாயிரங்களில் சிறந்தோம், பதினாயிரங்களில் சிறந்தோம். கைய மேல உயர்த்தி இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோம், பதினாயிரங்களில் சிறந்தோம். ஹல்லேலூயா. வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் நான் கொடுக்குற ஆலோசனை, அம்மா ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், யூடியூப்பில் யாரையோ ஒருத்தரை பார்த்துட்டு அவர்கள் அழகா இருக்கலாம், நீங்க சொல்றதெல்லாம் தப்பெல்லாம் இல்லை, அவர்களுக்கு கமெண்ட் பண்ணி நீங்க அழகா இருக்கிறீங்க, நீங்க அழகா இருக்கிறீங்க, என்னையே நீங்க மயக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றதை விட நான் சொல்றேன், இயேசுனுடைய அழகை ரசிக்கிறதற்கு கற்றுக்கொள்ளுங்க. நீங்க மற்றவங்களை பார்த்து 10 பேரை பார்த்து அழகா இருக்கிறீங்கன்றதுனால வர்ணிக்கிறதுனால உங்க வாழ்க்கை அழகா அமைய போறதில்லை, உங்க வாழ்க்கை அமைய போறதில்லை. நிறைய பிள்ளைகளுக்கு இப்போ பிள்ளைகளுக்கும் பசங்களுக்கும் அதுதான் வாழ்க்கை. அவனுடைய வாழ்க்கையில இயேசுனுடைய அழகை ரசிக்கிறதுக்கு அந்த தாட்டு கூட உங்களுக்கு வந்ததில்லைங்க, அந்த எண்ணம் கூட உங்களுக்கு வந்ததில்லை. அவங்க எல்லாம் பார்த்துட்டு சூப்பரா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, மாசா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அந்த அழகையே ரசிச்சுட்டே வாழ்றாங்க. பாருங்களேன், நமக்கு நிறைய பேருக்கு நம்ம அழகை ரசிக்கிறதுக்கே நேரம் பத்தல. போய் நின்று கண்ணாடியில் நான் அழகா இருக்கேன்னா கொஞ்சம் அப்படி லிப்ஸ்டிக் போட்டு எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு, அப்புறம் அந்த கண்ணு மையெல்லாம் கொஞ்சம் அப்படி தூக்கி விட்டு இப்போ எப்படி அழகா இருக்குது அப்படின்னு பார்ப்போம். முடி எப்படி ஸ்டைலாக வச்சு அப்படின்லாம் நிறைய பேர் அப்படியே ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தங்களையே தாங்க. அதுவும் இல்லை, பெண்கள் ரொம்ப அதில் ஐயோ கண்ணாடிக்கு முன்னாடி பல மணி நேரம் நின்று தன்னுடைய அழகை ரசிப்பாங்க. நான் சொல்கிறேன், உங்கள் அழகை உலகமே ரசிக்கிறதுக்கு நீங்கள் மேக்கப் பண்ணுறதுனாலையோ இல்லைன்னா நீங்கள் முடிய சுருட்டி விடுறதுனாலையோ உங்கள் ஹேர் ஸ்டைல் அப்படி இருக்கிறதுனாலையோ உங்களை ரசிப்பாங்கன்னு நினைக்க மாட்டீங்க, நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை அழகுபடுத்துவாரே ஆனால் நீங்கள் அசிங்கமான தோற்றமுடையவர்களாக இருந்தாலும் லட்சக்கணக்கான பேர் உங்களை ரசிக்கிற அளவுக்கு கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். நீங்க அசிங்கமாகவே இருக்கலாம், உங்க மூக்கு கோணையா இருக்கலாம், உங்க பல்லு கோணையா இருக்கலாம், உங்க வாய் ஓட்டையா இருக்கலாம், கவலைப்படாதீங்க. கர்த்தர் அழகுபடுத்துவாரே ஆனால் அந்த ஓட்டப்பல்ல ரசிக்கிறதுக்கு 10 பேர் இருப்பாங்க. நம்ம ஆண்டவருடைய அழகை ரசிக்க நம்ம செய்யறது ஒருவேளை அது மற்றவங்களுக்கு பிடிக்காதா இருந்தா கூட ஆண்டவர் பிடிக்க வச்சிடுறாரு. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தர் பிடிக்க வச்சிடுறாரு. கர்த்தரை ரசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களை அழகுபடுத்த ஆரம்பிச்சாருங்கன்னா பட்டையான புருவத்தையும் ரசிப்பாங்க, ஒல்லியான புருவத்தையும் ரசிப்பாங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய எடை 180 கிலோ, 180 கிலோ, 180 கிலோ எடை உள்ளவர் தான் அவர். ஆனால் அவருக்கெல்லாம் ஒரு சேர்லாம் பத்தாது, 2 சேரு. அவர் ஸ்டேஜ் நின்னாருன்னா நல்லா ஸ்ட்ராங்கான ஸ்டேஜ் அவர் கொடுக்கணும். ஏன்னா அவர் என்ன பண்ண சும்மா நிற்க மாட்டார், இப்படி குதிப்பார். குதிக்கும் போது பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் கீழே போயிட்டு தான் மேலே வரணும். நம்ம ஸ்டேஜெல்லாம் அவருக்கு பத்தாது. 182 கிலோ வெயிட்டும் போது எவ்வளோ பெருசு. ஆனால் அவருடைய யூடியூப்ல மட்டும் அவருடைய யூடியூபை வாட்ச் பண்றவங்க 1 மில்லியன் பேர் இருக்காங்க. 1 மில்லியன். பார்த்த ஆளை பார்த்தீங்க அப்படின்னா கருன்னு கருப்பா அப்படியே 182 கிலோ எடையில நின்றுட்டு அப்படியே உடம்பு அசைச்சு, அவர் சட்டை போடும்போது அந்த அப்படியே கிளார் அடிக்கும் பாருங்களேன் அந்த சட்டை, அது பார்த்தா அது அப்படி வித்தியாசமா இருக்கும் அவரை பார்த்தா. ஆனா அவருடைய வியூவர்ஸ் 1 மில்லியன். ஏன் அப்படின்னா அவர் யாருடைய அழகை ரசிக்கிறார்? சத்தமா சொல்லுங்க, நம்ம அழகு இல்லைங்க, கர்த்தர் நம்மளை அழகு படுத்த வேண்டும். ஆமேன் சொல்லுங்க. கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, என்ன அழகுபடுத்துங்க ஆண்டவரே. உம்முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணும்.
சத்தமாய் உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே, உம் சித்தம். இந்த ஜபத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஜபாவி, அப்படிப்பட்ட ஒரு மகிமை, அப்படிப்பட்ட ஒரு வரம் என் பிள்ளைகளுக்குள்ள கடந்து வரட்டும். எனது மணவாளரே, என் இதய இனி அவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உலகத்தான் கூட பல மியூசிக் கலைஞர்கள் வியக்கிறது ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயாவுடைய வரிகளிலையும் பாடல்களிலையும் தாளத்திலையும். அவ்வளோ இன்றும் இளமையை போலவே வால்யூம் போட்டுட்டே இருக்கிறார். ஆனா அவருடைய பாடல்கள்லாம் எப்படி வருது தெரியுமா? ஆண்டவருடைய அழகை அவர் ரசிக்கிறாரு. பாட்டு சும்மா வராது, ரசிக்கிறதுனால தான் வரும். ஆண்டவருடைய அழகை ரசிக்கிறதற்கு கற்றுக்கொள்ளுங்க. அப்படியே ஒரு இடத்துல உட்கார்ந்து, சே நீங்க எவ்வளவு அழகானவர் ஆண்டவரே, நீங்க எவ்வளவு அழகாண்டவரே, நீங்க எவ்வளவு அழகாண்டவரே, உங்களை போல யார் இருக்கா? சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற உங்களுடைய அழகு, குஷ்டரோகிக்கு பார்வை கொடுக்கிற உங்கள் அழகு, எவ்வளவு அழகானவர். வர்ணிக்க 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 தேவன் நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அப்படியே எழுமி நிற்கலாம். ரிதலரல சந்த நரமோ நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா, நீங்க நினைச்சா சத்தமாய் ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா 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 கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா ஓ ஜீசஸ், தேவகுமாரா சகல ஜனங்களும் கொஞ்சம் நினைச்சிடு. இப்ப கையை உயர்த்தி சொல்லுவோம், உம்முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே, உம் அழகை ரசிக்கணும், முழு பலத்தோடு உம்முகம் பார்க்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே. சொல்லுவோம், உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே, உம் சித்தம் அறியணுமே. எனது மணவாளரே, நீங்க ஆராதிக்கிற அழக கர்த்தர் பார்க்கிறார். உங்க வாழ்க்கையை கர்த்தர் அழகுபடுத்துகிறார். உம்மைதான் ஓ ஹல்லேலூயா. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள்.
உன் இரத்தம் மாறாமல் நீ குப்பை தொட்டியிலே படுத்து கிடந்தாய். உன்னை நானே எடுத்தேன். உன்மேல் பற்றிருந்த அந்த இரத்தத்தை எல்லாம் நான் கழுவினேன். உன்னை நானே சுத்திகரித்தேன். இனி நானே உன்னை அலங்கரிக்க போகிறேன் என்று பரலோக பிதா சொல்லுகிற வார்த்தையை கரங்களை தட்டி, நானே உன்னை அலங்கரிக்க போகிறேன், உன்னை நானே கழுவினேன், நானே உன்னை சுத்தம் பண்ணுவேன், இனி உன்னை அலங்கரிக்கிற காலம். Thank you Jesus. Thank you Jesus. என் பிள்ளை அழகா இல்லையோ, என் மகன் அழகா இல்லையோ, என் வாழ்க்கை அழகா இல்லையே, அநேகருக்கு முன்பாய் என்னுடைய வாழ்க்கை அலங்கோலமாய் இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், உன்னை பாவத்தின் அடித்தளத்திலிருந்து, அந்த அழுக்கிலிருந்து உன்னை தூக்கி எடுத்தது உன்னை அழகாக்கும்படியாகத்தான் கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறார். ஆண்டவர் உன்னை அழகாக்க வல்லவர். எல்லா நாமத்திற்கும் அவர் மேலான தேவன். நம்மை தேடி வந்து நம்மை மீட்டெடுத்தார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நீ நல்லவர் என்று சொல்லுவோம். Thank you Holy Spirit. நீங்க இல்லாம என்னால வாழ முடியாதப்பா. உங்க நினைவில்லாம என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்க அழகை நான் ரசிக்கணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரே, உங்க அழகை ரசிக்க கூடிய ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாரும் என்று சொல்லுங்க. Thank you Holy Spirit. ஆண்டவரை பார்த்து சொல்லிக்கொண்டு, நன்றி நன்றி நன்றி. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. உங்க நினைவில்லாமல் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. என்னால இருக்கவே முடியாது. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. உங்க நினைவில்லாமல் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. என்னால இருக்கவே. கரங்கள் மேல உயர்த்தி, நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம். கரங்களை ஆசைத்து சொல்லுவோம், நீங்க தான், நீங்க தான் எனக்கு எல்லாம். சொல்லுங்க, என் தந்தை, என் தந்தை நீங்க தான், என் அன்னை நீங்க தான், என் தந்தை நீங்க தான், என் அன்னை நீங்க தான், என் உயிரே நீங்க தான், எனக்கெல்லாம் நீங்க தான், என் உயிரே நீங்க தான், எனக்கெல்லாம் நீங்க தான், நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுதான் நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா எல்லாம். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை இந்த ஆராதனையில் நிற்கிற உங்களுடைய வாழ்க்கையில் யாருமே என்னுடைய குடும்பத்திலே நல்லா இல்லையே, என் அண்ணன் தம்பி ஒருத்தர் கூட என் குடும்பத்துல நல்லா இல்லை, என் குடும்பத்துல நான் மட்டும்தான் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறேன், எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, நானும் கஷ்டப்படுறேன்னு சொல்லி வந்திருக்கிறீர்களா? நான் நம்புறேன், உன்னை உன் குடும்பத்திலே கர்த்தர் விசேஷமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த எண்ணத்தோடு வந்திருக்கிற உன்னை கர்த்தர் ஸ்பெஷலாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்பாவை பார்த்து சொல்லு, நீங்க தான் எனக்கு
உன் சகோதரர்களை பார்த்திடும் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த போகிறார், அலங்கரிக்க போகிறார். அவர்களை பார்க்கலும் கர்த்தர் உன்னை ஸ்பெஷலாய், தாவீதை தெரிந்து கொண்ட தெய்வம் உங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். சொல்லுவோம், நீங்க இல்லாம என்னால் வாழவே முடியாது. உங்க நினைவில்லாமல் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. என்னால இருக்கவே முடியாது. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. ஓ ஜீசஸ், ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. என்னால இருக்கவே முடியும். இப்ப கையை உயர்த்தி நீங்க எனக்கு எல்லா முழு பலத்தோடு நீங்கதா. ஓ ஜீசஸ், சுதான் நீங்கதாப்பா, நீங்கதாப்பா. முழு இருதயத்தோடு சொல்லுவோம். ஒரு கையை மட்டும் ஏசப்பாவுக்கு நேரம் நீட்டி, என் தந்தை நீங்கதா, என் அன்னை நீங்கதா, என் தந்தை நீங்கதா, என் அன்னை நீங்கதா, என் உயிரே நீங்கதா, எனக்கெல்லாம் நீங்கதா, என் உயிரே நீங்கதா, எனக்கெல்லாம். திரும்ப திரும்ப என் உயிரே, என் உயிரே நீங்கதா, எனக்கெல்லாம் நீங்க. சொல்லிக்கொண்டே என் உயிரே எனக்கெல்லாம் நீங்கதா, நீங்கதா எனக்கு. அப்பா நீ நல்லவர். இப்பொழுது கர்த்தரால் அனுப்பப்படுகிற ஒரு வல்லமை, அவரை ரசிக்கிற, அவரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. உன்னை அலங்கரிக்கிற ஒரு தெய்வம், உன்னை அழகுபடுத்துகிற ஒரு தெய்வம் இதோ இந்த ஆலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உன்னை அழகுபடுத்த வருகிறார், அழகுபடுத்த வருகிறார். இயேசு அழகுபடுத்த வருகிறார். ஹல்லேலூயா. இயேசுதான் எனக்கு நீங்க இல்லாம வாழவே முடியாது. உங்க நினைவெல்லாம் ஓ ஜீசஸ் இருக்கவே முடியாது. என்னால சொல்லுங்களேன், இந்த பாட்டை நீங்க பாடலைன்னா கூட ராகமா ஏசப்பா சமூகத்துல சொல்லுங்க, நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது. எஸ் 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 எஸ். இந்த 7ஆம் நாள் உபவாச ஜெபத்துல கர்த்தருடைய மகிமை நம்மத்துல கடந்து வருகிறது. நம்மை ஒடுக்கி நம்ம முழங்கால் படியிடும் போது கர்த்தர் அற்புதம் செய்கிறவர். இருக்கவே என்னால வேறு யார் அழகை நான் ரசிக்க விரும்பலாண்டவரே, உங்க அழக ரசிக்க விரும்புறாண்டவரே. வாழவே முடியாது. உங்க நினைவெல்லாம் இருக்கவே முடியாது. எஸ் எஸ் எஸ். சொல்லிக்கொண்டே நிறைய பேருடைய சத்தம் ஆங்காங்கே கேட்கப்படுகிறது. வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே முடியாதாண்டவரே, நீங்க இல்லாம வாழ முடியாதப்பா, நீங்க இல்லாம என் பிள்ளைகளை தேற்ற முடியாதப்பா. நீங்கதான் 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 நீங்கதான். ஓ
நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசு. எஸ், உங்க வார்த்தை அப்படி. நீரே நீரே எல்லாம் இயேசுவே. சொல்லுவோம், உயர்வோ தாழ்வோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. எஸ், உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, கரங்களை உயர்த்தி நன்மையோ தீமையோ, நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவை. இந்த வார்த்தை எல்லாரும் நன்மையோ தீமையோ, தீமையோ, செல்வமோ வறுமையோ, ஆராதித்துக் கொண்டே அப்பா ஒரு இரக்கத்தை கொடு, ஒரு இரக்கத்தை எங்க பிள்ளைகளுக்கு காண்பீங்க ஆண்டவரே. சகோதரிகள் மட்டும் கையை உயர்த்தி, நீரே எல்லாம், இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்றோம், நீங்க தான்ப்பா. எவ்வளவு பெரிய பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த வார்த்தையை சொல்லும் போது. சகோதரர்கள் சொல்லலாமா, நீரே எல்லாம், நீரே எல்லாம். எஸ் எஸ் எஸ், நீரே எல்லாம். சத்தமாய் நீரே எல்லாம், நீரே. எஸ், பிரைஸ். யாரோ ஒரு சிலருடைய சத்தம் பலத்த சத்தமாய் கேட்கிறது. கர்த்தர்களை அழகுபடுத்துகிறார். நீரே எல்லாம், இயேசுவே. இப்ப எல்லாரும் சேர்ந்து உயர்வோம் தாழ்வோம், உயர்வோம் தாழ்வோம், மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. பலத்த குரலோடு உயர்வோம் தாழ்வோம், உயர்வோம் தாழ்வோம், உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் போது வனாந்தரங்கள் வயல்வெளியாய் மாற்றப்படுகிறதற்காய் நன்றி. உங்க பாதத்தை நாங்க முத்தம் செய்யறோம்ப்பா. உங்க அழகை நாங்க ரசிக்கிறோம் ஆண்டவரே.
தொடர்ந்து உம்முடைய மகிமை எங்களை நடத்துவதாக. இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.